الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் வற்றா பெருங்கருணையும் எபெருமான் தீர்மானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மையை கொடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்று சொல்லி எனது உரையாடலும் செய்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 130வது வசனத்தை சொல்லி காட்டினான். வமன் யர்கபு அன் மில்லத்தை இப்ராஹீம இல்லா மன் ஸஃபா நஃப்ஸஹு. அதாவது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியர்களை தவிர தன்னை அறிவியர்களாக்கிட்டாங்கல்ல அவர்களை தவிர இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியும் என்பதை அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த மார்க்கம் என்பது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒன்று. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இப்ராஹிம் நபிய ஒரு இடத்துல ஏதாவது பேசியிருந்தாலும் அவங்களை பத்தி உயர்வா பேசியிருந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, அவர்களை நாம் உயர்வு கொடுத்திருக்கிறோம், ஆனா அவங்க இருந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம்? என்னுடைய மார்க்கம், நான் கொடுத்த அந்த மார்க்கம் என்பதை சொல்லிவிட்டு இதை யார் புறக்கணிப்பார்கள் அப்படின்னு சொன்னா, அறிவினர்கள். யாரு மூளையை கொண்டு அந்த அறிவை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை கொண்டு சிந்தித்துப்பார்களையோ அதை கொண்டு அவர்கள் என்ன செய்யற பக்குவங்களையோ அவர்கள் தான் புறக்கணிப்பார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இதை பற்றி இன்னொரு வசனங்கள் எல்லாம் சொல்லும் போது, உலாய்க்க கல்லானா, அவர்களுக்கு சிந்திக்கிற அறிவை நாம் கொடுத்திருக்கிறோம், அதை கொண்டு அவர்கள் சிந்திக்கவில்லை. உலாய்க்க கல்லானா, அவர்கள் காலநிலையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகுமானதும் இல்ல அதைவிட கேவலமானவர்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த மார்க்கத்தை பத்தி தான் உயர்வா எல்லாம் பேசுவோம், வேற எந்த மார்க்கத்தையும் எல்லாம் பேசல. இவர்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா அதை விட சிறந்த மார்க்கமாக எல்லாம் நமக்கு எதை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த இஸ்லாத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறோம். இஸ்லாமியர்களாக நம்ம இருக்கிறோம், ஆனால் அதில் சரியாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் பாதுகாத்து நடக்கிறோமா? இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று இருந்து கொண்டு வெறுமனைய தாடி வைத்திருந்து வெறுமனைய முஸ்லிம்கள் பேர் வைத்திருந்தால் மட்டும் இஸ்லாமியர்களா? அல்லது அந்த கொள்கைக்காக என்னால் முடிந்த அளவுக்கு தியாகத்தை பங்களிப்பை நான் செய்வேன் என்று முன்வருகிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள், வல்தக்கும் உம்மத்தன் யஹ்ருஜுக்கும் லின்னாஸ், உங்களிலே சிறந்த சமுதாயம், இதுவரைக்கும் மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட சிறந்த சமுதாயத்திலே சிறந்த
அப்ப சிறந்த சமுதாயம் நல்லா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகத்திற்கு கிட்டத்தட்ட 73 சமுதாயம் வந்திருக்கிறார்கள், சிறந்த சமுதாயம் வந்திருக்கிறாங்க. அதுல சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். யாரு? முகமதுடைய சமுதாயமா இருக்கக்கூடிய நாம் இருக்கிறோமா இல்லையா? நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டினார்? அந்த மார்க்கத்தை நாம் மேலோங்க செய்திருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்ட. மற்றவர்களை விட நீங்கள் ஒரு படி மேலா இருக்கிறீங்க. யூதர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை விட நீங்க சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் கொடுப்பதற்கான காரணம் என்ன? இன்னும் சொல்ல போனா நாளை வறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இறைவனிடத்தில் சண்டையிடுவார்கள். எதற்காக சண்டையிடுவாங்க? என்ன காரணத்திற்காக சண்டையிடுவார்கள்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இறைவா, நீ எப்ப பார்த்தாலும் முஹம்மதுடைய சமுதாயத்திற்கு தான் நீ அருள் செய்கிற, அவர்களை தான் மேம்பட்டு வைத்திருக்கிற, மறுமை நாளே அவங்களை தான் நீ கண்ணியப்படுத்துற. ஏன் நாங்க வணக்க வழிபாடு செய்யலையா? எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ளவில்லையா? அவர்களை விட தாண்டி நாங்கள் வணங்குறோமே, அவங்களே சொல்லி காட்டுவார்கள். அவங்க வணக்கமாக குறைவுப்பா, எங்களுடைய வணக்கத்தை எடுத்துப்பாரு. எந்த அளவுக்கு நாங்க வணங்குறோம்? லுகரிலிருந்து அஸ்ர் வரைக்கும் எங்களுக்கு நீண்ட நெடிய வணக்க வழிபாடுகளை கொடுத்திருந்தாய், அதை நாங்கள் செய்திருந்தோம். யூதர்கள் சொல்வார்கள், இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு வணக்கத்தை நாங்கள் புரிந்தாலும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்பது ஒரு கிராத்து தான், ஒரு மலையளவுக்கு தான் நீ கொடுக்கல. கிறிஸ்தவர்கள் வருவார்கள், இறைவா நாங்களும் உன்னை வணங்குறோம், ஆனா எங்களை விட எங்களுடைய வணக்கத்தோட முஹம்மதுடைய வணக்கம் என்பது குறைவுதான். நாங்கள் அசரிலிருந்து மகர் வரை ஒரு நீண்ட வணக்கத்தை நாங்கள் புரிந்தோம், நீண்ட ஒரு நெறிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம், உன்னை வணங்கினோம். ஆனா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன தெரியுமா? கொடுக்கிறாங்க நம்ம தான் நீ கொடுக்கிற. முஹம்மதுடைய சமுதாயத்துடைய வணக்கம் என்பது மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் தான். ஆனால் அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய நன்மையோ 2 கிராத்து, குறைவா செஞ்சுட்டு 2 கிராத்து நன்மையை கொடுக்கிற. எதனால அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, அவரை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அடியார்கள், என்னால் புரிந்து கொண்டவர்கள். ஏன் இந்த சிறப்பு அல்லாதவா? இன்னும் சொல்ல போனா நாளை வறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் வரலாறை சொல்லி காட்டுகின்றான். நூஹ் நபியுடைய வரலாறை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். நூஹ் நபியுடைய வரலாறை அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹ் புகாரியை சொல்லும் போது நாளை வறுமை நாள்ல அத்தனை சமுதாயம் அத்தனை நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தோடு வருவார்கள். எல்லா நபிமார்களும் அவங்க சமுதாயத்தோடு வந்து நிற்பாங்க. நூஹ் நபியும் வருவாங்க, அவங்க சமுதாயத்தோடு நிற்பாங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த நேரத்துல நூஹ் நபி இடத்துல அல்லாஹ் கேட்பா, நீ உன்னுடைய சமுதாயத்திற்கு போனியா, அவர்களுக்கு மார்க்கத்தை சொன்னியா, அவர்களுக்கு எடுத்துரைந்தியா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த சமுதாயம் என்ன சொல்வார்கள்? இறைவா, எங்களுக்கு தூதரே வரல. இன்னும் சொல்ல போனா எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஆயுள் காலத்தை சொல்லவில்லை, நூஹ் நபிக்கு மட்டும் ஆயுள் காலத்தை எல்லாம் சொல்றான். 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டு குறைக்கான 50 வருஷம் குறைவா 950 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவ்வளவு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 950 வருஷம் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சமுதாயம் என்ன சொல்வார்கள்? வரல. அப்ப அல்லாஹ் கேட்பான், நூஹ் நபிட்ட, என்னப்பா நீ தான் போவேங்கிறாங்க, எடுத்து சொல்லுங்கிறாங்களே. அப்ப அந்த நூஹ் நபி சொல்லுவார்கள், எனக்கு சாட்சி சொல்ல ஒரு கூட்டம் வரும். யார்? முஹம்மதுடைய இறுதி காலத்தில் வந்த முஹம்மதுடைய கூட்டம் எனக்காக வருவார்கள். அவர்கள் எனக்காக சாட்சி சொல்லுவார்கள். நூஹ் நபியை பற்றி நமக்கு தெரிந்ததுன்னா நம்ம போய் சாட்சி சொல்லுவோம். 950 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய அந்த சமுதாயத்தை அல்ல நீ எப்படி அடிச்ச என்பதை எல்லாம் அல்ல என்ன செய்வோம் சொல்லி காட்டிட்டு அவர்களுடைய சந்ததிகள் தான் நாங்கள். நாம இன்னைக்கு இருக்கிறோமே 18வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசும்போதே அப்படித்தான் பேசுவோம். நூஹுடைய சந்ததிகளை அப்படின்னு அல்லாஹ் அழைப்போம்.
நான் நூஹ் நபிக்கு முன்னாடி எல்லா மக்களையும் அதை அழிச்சுட்டான். அந்த கப்பலில் ஏறி வந்தோம் பாருங்க, அந்த சமுதாயம் தான் இன்றைய வரைக்கும் இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான் நூஹுடைய சமுதாயமே அப்படி. அப்ப நூஹ் நபிக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கண்ணியத்தை எல்லாம் கொடுக்கணும். இவ்வளவு சிறப்பு எல்லாம் கொடுத்திருக்கான்னு என்ன காரணத்திற்காக எல்லாம் கொடுக்கணும்? மறுமை நாளில் யாருக்கும் கொடுக்காத அந்த சிறப்பு ஒரு கண்ணியம் நமக்கு மட்டும் அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறானே. காரணம் என்ன? நாம் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில போய் சொல்லுகிறோம். அதற்காக என்ன முயற்சி செய்வோம், அதற்காக என்ன நடவடிக்கைகள் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் இவருக்கு இந்த மார்க்கத்தை பற்றி தெரியவில்லை, அதற்காக நான் போய் சொல்கிறேன் என்று முன்வருகிறோமா? அதற்காக முன்னெடுக்கிறோமா? நினைச்சு பாருங்க. ஒரு தியாகம் பண்றோமா? இந்த இஸ்லாத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் பண்றேன். என்னுடைய குடும்பத்திற்காக ஒரு நாள் முழுவதும், ஒரு வாரம் முழுவதும், வருஷம் முழுவதும் நான் சம்பாதிக்கிறேன். இறைவனுடைய பாதையில் நான் செலவழிப்பதற்கு ஒரு மணி நேரம் எனக்கு வரவில்லை என்று சொன்னால் என்னை விட வேற யார்? நினைச்சு பாருங்க. நீங்க சிறந்த சமுதாயம் சொல்றானே, காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க போய் மக்களை எடுத்து சொல்றதுனாலதான். ஒவ்வொரு நபிமார்கள் செய்த அந்த பணிகளை நீங்க போய் செய்யறதுனாலதான் சிறந்த சமுதாயம். சும்மா ஒண்ணு அல்லாஹ் சொல்லல, சும்மா ஒண்ணு உங்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கல. மறுமை நாள்ல எல்லாருக்கும் முன்னால சிறப்பு அந்தஸ்தை, சிறப்பு கிரீடத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமே இந்த சேதத்துவத்தை எடுத்து சொல்வதனால்தான். ஊருக்குள்ள எத்தனையோ மக்கள், தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் என்றால் புரியாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொன்ன பாடம் என்ன, மெசேஜ் என்ன? என்ன சொல்றோம்? எனக்கு பொருளாதாரம் இருக்கு பாய், நானே கஷ்டப்படுறேன், ரொம்ப தொய்வுல இருக்கிறேன். பொருளாதாரத்தை நம்மளை தாண்டி கஷ்டப்பட்டவர்கள் நபிமார்கள். பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தவர்கள் நபிமார்கள். அதற்கு அடுத்து சஹாபாக்கள். எடுத்து பாருங்க, அவர்களை தாண்டி நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் 3 மாதம் அடுப்பு பத்த வைக்கவில்லை. வீட்டுல பூனை தூங்கும் அடுப்புல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்பாங்க, என்னுடைய சிறிய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்பாங்க, மைமுனா அவர்கள், என்னுடைய சிறிய தாயாரே 3 மாசம் நீங்க அடுப்பு பத்த வைக்கலன்னு சொன்னா அப்ப சாப்பாட்டுக்கு என்ன வழி? யாராவது கொடுப்பாங்க, அதை வச்சு சாப்பிடுவோம். இல்லையா பேரிச்சம்பழம் தண்ணீர், இதுதான் எங்களுடைய உணவாக இருக்கிறது, வேற வழி இல்லை. ஆனா அப்படி இருக்க விட்டார்களா? மார்க்கத்தை சொன்னார்களா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்தார்களா இல்லைங்களா? பசி, கொடுமை, ஆரம்ப காலகட்டத்துடைய போர்க்களத்தை எடுத்து பாருங்கள், எவ்வளவு தியாகம் செய்தார்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக. காலில் செருப்பு இருக்காது, பாலைவனத்துல, சுடு பாலைவனத்துல நடந்து போனான்னு சொன்னா பாதத்துடைய அந்த சூடுபட்டு நகமெல்லாம் வெடித்து அதிலிருந்து ரத்தம் வெளியேறுமா. அப்படியே துணியை வச்சு கட்டிக்கிட்டு போவாங்க. போர்க்காலத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான். அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வைத்துக் கொண்டு நாம யுத்தத்தை முடித்துக் கொண்டு வருவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு தியாகம் செய்தார்கள். அதை விட பெரிய தியாகம் செய்தார்கள். ஒரு நபித்தோழருடைய வரலாறை எடுத்து பாருங்க. அவருடைய வரலாறை சொல்லும்போது சில வரலாற்று ஆசிரியர்கள் அழகாக எழுதியிருப்பார்கள். உண்மையிலே தியாகம் என்று சொன்னால் இவரை நாம் மேற்கோள் காட்டலாம், அவ்வளவு தியாகம் செய்திருந்தார். முஸஅப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய வரலாறை எடுத்து பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் வாழ முடியல, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பெரிய துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, மதீனாவிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள், மதீனாவுக்கு நாம எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுக்கும் போது மதீனாவில் போய் மார்க்கத்தை சொல்வதற்கு யாரப்பா இருக்கிறார்கள்? அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க எங்க ஊருக்கு வரீங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எங்க ஊருக்கு அனுப்பக்கூடிய ஆட்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? அங்க ஏற்கனவே வேதக்காரர்கள் இருக்கிறார்கள், யூத மதத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிறார்கள். அவர்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு பதில் தரக்கூடிய அளவுக்கு
நல்ல வலிமை வாய்ந்த திறமையான வாதம் படைத்தவரை எங்களிடத்தில் அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்து அனுப்புனதுதான் கண்ணு தெரியாத உம்மி மக்தும் அவர்களையும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களையும் மதீனா முழுவதும் போனார்கள். அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தியாகம் தான் இதாங்க தியாகம். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர். நாம சொல்றோங்க நம்மள மாதிரிலாம் கிடையாது. அதானி அம்பானி இருக்கிறாங்களா இல்லையா, அந்த ரேஞ்சில வச்சு பாருங்க. அந்த ரேஞ்சில உள்ளவரு ஒட்டுப்பட்ட துணியை போட்டு இருக்கிறார். மக்காவில் இருக்கிறவரே பெரிய பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய செல்வந்தர். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்திற்கு வருகிறார். வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்க இங்க இருக்காதீங்க, மதீனாவுக்கு போங்க, மதீனாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. முன் வருகிறாங்க. வந்தது மட்டுமல்ல, மதீனாவில் வீடு வீடாக சென்று மக்களிடத்தை தாவத் பண்ணுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நெருக்கம். அந்த நெருக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்த சிறப்பு என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்திற்கு கிடைத்த சிறப்பு என்ன தெரியுமா? அவர் கஷ்டப்பட்டால் தியாகம் செய்தார். அதனுடைய விளைவு மதீனா நகரமே அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்காக 3 நாட்கள் காத்து கிடந்தது. வந்தாங்க. எப்படி சொல்றாங்க? அன்சாரி தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் யாருடைய வருகைக்காகவும் காத்திருக்கிற எந்த அளவிற்கு என்று சொன்னார், எங்களுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு சாப்பிடாம அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். யார? அல்லாஹ்வுடைய தூதர் வருகையை பார்த்து கொண்டே இருந்தோம். வருவாங்களா அப்புறம் வருவாங்களா காத்து கொண்டு கிடந்தோம். அப்ப இந்த அளவுக்கு வெயிட் பண்ணி காத்து கிடப்பதற்கு காரணமாக இருந்தது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களை வைத்து அல்லாஹ் வேலை செய்தார், தியாகம் செய்தார்கள். அவர்களை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே பள்ளி வாசலில் உது செய்வதற்காக தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. தியாகம் பண்ணி போயிட்டாங்க, மார்க்கத்தை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளராக தான் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது. உது செய்வதற்காக தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து விட்டு அழுகுறாங்க. கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன காரணத்திற்காக இவரை பார்த்து நீங்க அழுகுறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்காவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், லட்சாதிபதி. ஆனால் அவர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டாலும் வாழ்ந்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த மார்க்கத்திற்காக வந்து இன்னைக்கு ஒட்டு போட்ட துணியை போட்டு நின்று கொண்டிருக்கிறாரே, எவ்வளவு பெரிய கஷ்டம். அதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் வருத்தப்பட்டார்கள், அழுதார்கள், பெரிய தியாகம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளிடத்தில் அழகான மார்க்கம் நம்மளுடைய கையில் இருக்குது. இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்கு எத்தனை பேர் முன்வருகிறது? எத்தனை பேர் வீடு வீடா சந்தித்து தனிநபர்கள் அவசியம். இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை மக்கள், புரியாத மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்க. சும்மா தொழுகைக்கு கூட போகாத மக்கள் இருக்கிறாங்க. தொழுகைனா என்னன்னு தெரியல. சமீபத்தில் ஒரு முஸ்லீமை சந்திக்கிறோம். பை தொழுகைக்கு அனுப்புங்க பை அப்படின்னா, தொழுகைக்கா என்ன பை பெருனா வந்துச்சாரு கேட்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச தொழுகை ஒரு முஸ்லீமுக்கு பெருனா தொழுகையை தவிர அவருக்கு தெரியல. அல்லாஹ் 5 வேற தொழுகையை கொடுத்திருக்கிறான், அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சொல்லணும், தொழுகணும். அந்த நல்ல மறுமை நல்ல கேள்வி கேட்பான். ஆனா சொன்னது யார் தெரியல, ஒரு முஸ்லீம். இளவை பெருனாவா தொழுகைக்கு நான் போறதுன்னு கேட்கிறான். அப்ப அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வேடந்தாங்கள் பறவை மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை பெருநாளை தொழுதுவிட்டு போயிடுறாங்க. இன்னமும் இருக்கிறாங்க சில முஸ்லீம்கள். மார்க்கம்னா என்னன்னு தெரியல, அல்லாஹ்னா என்னன்னு தெரியல. அல்லாஹ்வுக்கு மேல சில அவுலியாக்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஒண்ணு வேணாங்க, நாம சொல்றோம்ல, தியாகம் பண்ணிட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், நான் ஆரம்பத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டோம், 30 வருஷமா 40 வருஷமா இருக்கிற அப்படின்னு சொல்றோமே இல்லையா?
சொல்லக்கூடிய நான் வாங்க பாய் அப்படின்னா நானா ஆரம்பத்துல இருந்து போய் சொல்லி சொல்லி கத்து போய் விட்டுட்டேன் பாய் அப்படின்னு சொல்றேன். இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்படையா இருந்தீங்களா நூஹ் நபியை தான் நாங்க சொல்றோம். 950 வருஷம் கத்துனாங்கப்பா, சும்மா ஒண்ணு கத்துல. அவருடைய பிரார்த்தனையை எடுத்து பாருங்க. சூரத்துல நூஹ் என்ற அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், இறைவா என்னுடைய சமுதாயத்தை காலையில் அழைத்த, மாலையில் அழைத்த, இரவு நேரத்தில் அழைத்த, பகல்ல போய் கூப்பிட்ட, சத்தமா கூப்பிட்ட, பகிரங்கமாக கூப்பிட்ட, மெதுவாக கூப்பிட்ட, தனித்தனியா சந்திச்ச, எல்லாத்துக்கும் போய் சொல்லி சொல்லிட்டு இருந்த. என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறு எதையுமே அதிகரிக்கவில்லை. நூஹ் நபி சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கூப்பிட்டா வேலை இருக்குது பாய்க்கிறோம். சரி மகரிபுக்கு பிறகு வாங்க பாய்னா அப்பதான் கடை அதிகமா இருக்குது பாய், கூட்டம் அதிகமா வரும் அப்படிங்கிறோம். அப்ப எப்பதான் நாங்க போவோம், எப்பதான் அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழிப்போம்? ஏன் இந்த உலகத்துல வாழ போடக்கூடிய காலம் எவ்வளவு? இந்த சந்தோஷத்துக்காக போனா காரைக்கால்ல சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்காக சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு ராட்சத்து அலை வந்தது, அடித்து இன்னைக்கு மரணம் அடைந்து விட்டான். எப்ப வேண்டாலும் மரணம் வரலாம். மரணம் என்பது செருப்பு வாழை விட மிக அருகாமையில் இருக்கிறது. அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கேள்வி கேட்டான், நம்ம இடத்துல என்ன பதில் இருக்கிறது? என்ன பதில் சொல்ல போறோம்? இறைவா நான் போன ஏத்துக்கல சொல்லிட முடியுமா? நீ வீடியோ போட்டு அல்லா காட்டுவாங்க, எதுக்கு போன, என்ன காரணத்துக்காக போன, எப்படி போன, எல்லாரும் போன, எல்லாத்தையும் பட்டியல் போட்டு காட்டுவான். பதில் இருக்கிறதா? நினைத்து பாருங்கள். பெருசா சொல்லிக்கிறோம் தியாகம் பண்ணிட்டேன், ஆரம்ப காலத்துல தியாகம் பண்ண. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சமீப காலமாக வரக்கூடிய தகவல்ல அதிகமான செய்தி என்ன தெரியுங்களா? கல்யாணம் ஆகி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் விவாகரத்தில் வந்து நிற்கிறது. மார்க்கம் தெரியல, போய் சொன்னதா அல்ல, கேள்வி கேட்க மாட்டாரா? ஒருவேளை நான் சொன்னால் அதில் கூட நான் சுயநலவாதி தான். நான் போய் மார்க்கத்தை சொல்லுன்னு வச்சுங்க, அதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்குங்க, சும்மா ஒன்றும் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், யார் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்றார்களோ அதன் மூலியமாக ஒரு இந்த கொள்கையின்பால், இந்த இஸ்லாத்தின்பால், இந்த மார்க்கத்தின்பால் யார் வருகிறாரோ அவருக்கு சிவப்பு ஒட்டகத்தை இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்த நன்மை எல்லாம் பதிவு செய்யலாம். இன்னைக்கு முன்வருமா? சிவப்பு ஒட்டகம்னா சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் கார்கள் எடுத்து பாருங்க, அதைத்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வாகனம் என்பது கார் தான். பிரகாசமா பார்க்கிறோம், ரோல்ஸ் ராய்ஸ் பார்க்கிறோம், புக்காட்டி பார்க்கிறோம். இன்னைக்கு அதிகமாக விலை போகக்கூடிய ஒரு கார் என்று சொன்னால் புக்காட்டி தான். ரோல்ஸ் ராய்ஸை விட அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அந்த காரை வாங்கி தர்மம் செய்ய நன்மைங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பைக்கு வாங்க முடியல இன்னைக்கு நம்மளுக்கு. ஆனா அன்னைக்கு உள்ள காலம் சிவப்பு ஓட்டம் பெருசா பார்க்கப்பட்டது. கோடீஸ்வரர் லட்சாதிபதியில் ஒருத்தவங்க தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த தர்மத்தை எல்லாம் சாதாரணமா நமக்கு தராங்க. ஒருவர் நேர்வழிக்க வரட்டுமே, ஒருவர் கிடைக்கட்டுமா இல்லைங்களா? ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதற்கு முன் வருகிறோமா? அதற்கு தியாகம் செய்கிறோமா? நினைத்து பாருங்கள். என் மூலியமாக அல்ல ஒருவருக்கு நேர்வழி கிடைக்காதா? இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க தெரியல? தன்னிடத்தில் பணிபுரிந்த யூத மதத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் உடம்பு சரியில்லை, ஜுரம், வீட்டில் படுத்திருக்கிறார். அவரை சந்திக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க. வீட்டில் போறாங்க, போய் கேட்கிறாங்க, ஒரு உடம்பு சரியில்லை, மரணத்துடைய வாசலை தட்டி கொண்டு இருக்கிறார், மரணம் நெருங்குறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, பார்த்துக்கிட்டு சொல்றாங்க, எனக்கு மரணம் நெருங்க போதுப்பா, இவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கலாம்ல, இந்த கொள்கையை ஏற்றுக்கலாம்ல, நீ என்னோட இத்தனை வருஷம் வேலை செஞ்ச இடத்துல இருந்த மார்க்கத்துக்கு வாப்பா என்று கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அவருடைய அந்த சிறுவன் அவருடைய தந்தையை பார்க்கிறார்,
பார்த்துவிட்டு அப்போ அந்த தந்தை சொல்கிறார், அபு காசிம், முகமது நபி சொல்வதை ஏற்றுக்கொள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீட்டில் இருந்து வெளியே வந்தவருடைய பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து நாம் காப்பாற்றி விட்டோம். இவ்வளவு ஒரு மனசு, உண்மையிலேயே ஒரு மனசு இருந்தால் தான் அது கிடைக்கும். ஒரு மனுஷனை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேனே, அவன் நரகத்துக்கு போலியே அப்படிங்கிற ஒரு உணர்வு, அடுத்தவர்கள் மீது ஒரு இரக்கம், ஒரு அன்பு, ஒரு கருணை, இது இருந்தால் மட்டும்தான் அது முழு மனதோடு நாம் செய்ய முடியும், தியாகம் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியும். எல்லாருக்கும் வேலை இருக்கு, இல்லைன்னு சொல்லுது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது, எல்லாருடைய குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு நாள்ல அல்லாஹ்வுடைய பாதைக்காக நான் வருகிறேன், என்னால் முடிந்தாலும் என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்துகிறேன் என்று நாம் செலுத்தணும் என்று சொன்னார். அதன் மூலியமாக ஒருவருக்கு மட்டுமே, ஒரே ஒரு ஆள் இந்த ஊர்ல ஒரு மாசம் பிரச்சாரம் செய்யறோம், பிரச்சாரம் பண்ணி யாருமே வரல, ஆனா பிரச்சாரம் செய்வதற்கான நன்மை என்ன கொடுக்க மாட்டானா? பிரச்சாரமே பண்ணலடா, பிரச்சாரம் பண்ணிட்டோம், பண்ணதோட திருப்தியாவது கிடைக்க மாட்டியா இறைவா, நான் போய் இந்த மார்க்கத்தை சொல்லிட்டேன், என்னுடைய கடமையை நான் செய்து விட்டேன், என்கிட்ட ஒரு மன நிம்மதியாக இருக்குவாங்க, மரண நேரத்துல கூட மன நிம்மதியா பண்ண வைக்கலாமாங்க? இறைவா இந்த மார்க்கத்தை சொல்லிட்டேங்க, ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா, மனசு ஆறுதல் இருக்குமே, நினைச்சு பாருங்க. அப்ப அந்த ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் உண்மையிலேயே ஒரு மனிதன் மீது இறக்கப்பட்டு, ஒரு மீது கருணைப்பட்டு நாம் போய் வேண்டும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அது சிறந்த ஒரு மார்க்கத்தை நாம் இருக்கிறோம், உண்மையான முஸ்லீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் முஸ்லிம் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து பிறகு முஸ்லிம் சொல்லியிருக்கிறோம், அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்பதை நான் சொல்லி காட்டினா, அது போன்ற நாம் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்லர் நாம் அனைவருக்கும் வந்து முடிவான என்று சொல்லி எனது முதல் உதவி எடுத்துக்கொண்டேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது. பல ஊர்களில் பல பிரச்சனைகள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமீபத்தில் லெபனான் என்ற அந்த நாட்டில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் அதிகமான வழிபாட்டு தலங்களை இடித்து தரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அதாவது ஒரு மனிதனற்ற, ஒரு இறக்கமற்ற ஒரு செயல்களை இஸ்ரேல் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டு பிராந்தித்தனம், அதாவது எழுதப்படாத விதியை என்ன தெரியா, மக்கள் குடியேற்கக்கூடிய இடத்தில் குண்டு போடக்கூடாது, மருத்துவமனையில் குண்டு போடக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் குண்டு போடக்கூடாது, சிறுவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குண்டு போடக்கூடாது என்பதுதான் எழுதப்படாத ஒரு விதி. இதைத்தான் உலக நாடுகள் அத்தனையும் கடைபிடித்து வருகிறது. இஸ்லாமும் இதைத்தான் சொல்லி காட்டுகிறது. ஆனால் சமீபத்துல இந்த லெபனான்ல அங்க அப்பாவி பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த மருத்துவமனை மீதும் அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு தளத்தின் மீதும் என்ன செய்கிறார்கள், குண்டை போடுறாங்க. ஆனா இதை நினைத்து அந்த மக்கள் கவலைப்படுறாங்க. இது நடக்கிறது தானே, இயல்பு தாண்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஜும்மாவுல அறிவிப்பு பண்றாங்க. என்ன அறிவிப்பு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிவாசல் போய் விட்டது, அதை கட்ட வேண்டும், அதற்காக நிதி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆபரணங்கள், நகைகள் இருக்குதா இல்லையா, அப்படியே எண்ணி கொடுக்குறாங்க, எடை போட்டு வைக்கிறாங்க, அப்படியே எடை போட்டு 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 வைக்கிறாங்க. பார்க்கவே ஆச்சரியமா இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டி வச்சிருக்காங்க, ஒரு பானை, ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க, அதை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க. அவங்க விளங்கிட்டாங்க, இந்த உலகத்துல இந்த வீடு என்பது நிரந்தரம் கிடையாது, எப்ப வேணாலும் அழியலாம், எப்ப வேணாலும் ஒரே ஒரு பூகம்பம். இந்த அமெரிக்காக்காரன் சொல்லிட்டு இருந்தான், என்னை மாதிரி ஒரு வல்லரசு நாடு உலகத்துல இருக்காரான்னு கேட்டான். 2 மாசத்துக்கு முன்னால ஒரே ஒரு புயலைத்தான் நல்லா அனுப்பணும்.
பதிவு செய்யப்படாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று வந்தது. அத்தனை மதிச்சு நோக்கிச்சு. காப்பாற்றிக்கு நிலத்தீங்க ரோட்டில் நிற்கிறாங்க. வளர்ந்த நாடுனா அமெரிக்கான்னு சொல்லுவான். எங்களை மாதிரி வல்லரசு இருக்கிறதா யாராவது ஒருத்தன் எங்க மீது அணுகுண்டு போடுவதாக முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் கிளப்பமே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சூறாவளி அவனால தாங்க முடியல. இயற்கை பேரிடம் எப்ப வேணாலும் அழித்து நாசமாக்கி விடும். ஒண்ணும் பண்ண முடியாது. பைட்ட என்ன பண்ண முடியும்? என்ன இருக்குது நம்மள்கிட்ட? ஒருவேளை மரணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை எடுத்து பாருங்க. என்ன இருக்கிறது நம்மள்கிட்ட? ஆசையா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு வந்து இந்த வீடை கட்டி ஒரு அரை மணி நேரம் இருக்க முடியாது. ஒரே ஒரு மருத்துவ மூத்தால அனுப்பிட்டானா சந்தோஷமா செஞ்சிட முடியும? இவ்வளவு பார்த்து வீடு கட்டுறவங்க அந்த வீட்டுல வசிக்க முடியாதுங்க. ஆனா நிரந்தரமான ஒரு வீடு, நிரந்தரமான ஒரு இடம் என்று சொன்னால் அது சொல்றோம். அழிவு கிடையாது, மரணம் கிடையாது, ஓய்வு இருக்காது. ஓய்வுனா அவருக்கு எந்த கவலையும் இருக்காது. எனக்கு கவலைப்பட மாட்டான், நிம்மதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு வீடு இருக்க சந்தோஷம் தானே. அப்ப அந்த வீட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார் இறைவனுடைய பாதையில் ஒரு வீட்டை கட்டுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான். சொர்க்கத்தில் நேரம் நம்ம போயிருக்கலாம். அல்லாவுடைய தூது சொல்லிட்டாங்க, உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கல்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? நான் அல்லாவுடைய பாதையில் ஒரு வீடை கட்டிட்டேன், எனக்கு அல்ல கண்டிப்பா நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொடுப்பான். ஏங்க ஒரு கேடு கட்ட அயோக்கியருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட நமக்கே வரல. நினைக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய இறைவன் தருவாங்க. நாம முழுமையாக அல்லாவை நம்புகிறோம், இறைவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம இடத்துல ஏன் நம்ம உறுதிப்பாடு வரல? ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குற அல்ல, எனக்கு கண்டிப்பா கொடுக்கணும், நிம்மதி இருக்கிறது, இதோ நான் தரேன். உனக்கு எப்ப வேணாலும் அழியலாம், எப்ப வேணாலும் நம்ம உயிர் நம்ம வீட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டை கட்டிட்டேன், இந்த உலகத்துல இல்ல மறுமையில நான் ஒரு வீட்டை கட்டிட்டேன் என்கின்ற ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல நாம் அனைவருக்கும் தந்துட முடியும் சொல்லி இந்த உரையை கொடுத்துக் கொள்கிறேன். வாஹிதா அஸ்ஸலாமு அலைக்கும்.